கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் இயேசு ஜெப ஐக்கிய விசுவாசிகளுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் உலகமெங்கும் ஈஸ்டர் என்னும் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டு வருகிற இந்த நாளிலே உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார் என்று வேத வசனத்தின் மூலமாய் சில காரியங்களை குறித்து நாம் இன்றைய தினத்திலே தியானிக்கப் போகிறோம். இயேசுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி, இதன் அர்த்தம் என்ன என்பதை குறித்தும், அவர் உயிர்த்தெழுதின் வல்லமையை குறித்தும், தீர்க்க தரிசனங்களை குறித்தும் நாம் இன்றைய தினத்திலே தியானிக்கப் போகிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து 3 நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவகுமாரனாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய நாமத்தை நாம் வாழ்த்துவோம். பிதா நம்மேல் அன்பு கூர்ந்த நித்தமாக குமாரனை தந்து இவ்விதமாக நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் மேல் சுமத்தி அதோடு கூட நமக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் தந்து அந்த மரணத்தின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு அதோடு கூட நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று கடந்த வெள்ளிக்கிழமை நாம் மரணத்தை குறித்தும் சிலுவை குறித்தும் தியானித்தோம். இன்றைய தினத்திலே இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே சொன்னது போலவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையிலும் பார்க்கும்போது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும் போது அவர் சொன்னது போலவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சில காரியத்தை குறித்து அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மை நீதிமான் ஆக்கப்பட அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
ரோமர் 4ஆம் அதிகாரம் அதில் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக பவுல் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழும்பப்பட்டு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, நீதிமான்கள் ஆக்கப்பட அவர் எழும்பினார், உயிர்த்தெழுந்தார் என்று வாசிக்கிறோம். முதலாவது அவர் சொன்னது போல அவர் வாக்கு மாறாதபடி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது, நம்மை நீதிமானாக்கும்படியாக அவர் எழும்பினார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது நமக்காக பரிந்து பேச அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அதே ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் அதில் நாம் வாசிக்கும் போது 34ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்து மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேச இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடக்கூடிய நாம் மிகவும் அறிந்து கொள்ளக்கூடிய வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் அவைகளை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி நான்காவது பார்க்கும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய பயத்தை நீக்கும்படியாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பயப்படக்கூடிய மக்களுக்காக இயேசு இன்றைய தினத்தில் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது யோபினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அந்த பயம் எப்படி வருகிறது, அது நித்தமாக என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது யோபு 3ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனம் விதமாக சொல்லும்போது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்முடைய பயத்தை போக்க அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக நாம் பார்ப்போமேயானால் யோபின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் விதமாக பார்க்கிறோம், மீட்கு பொருட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக மீட்பராக அவர் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். எனவே யோபு விதமாக சொல்லுகிறார். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, யோபினுடைய அறிக்கையை நாம் பார்க்கும்போது அவர்
மீட்பராய் கடந்து வருகிறார், நம்மை மீட்கும்படியாக என்று பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாதபடி புதிய ஏற்பாட்டில் நாம் கடந்து வரும்போது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் அதில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடும் சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய உயிர்த்தெழுந்த நிமித்தமாக மரித்திருக்கிறவர்களும் எழும்புவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அருமையான தேவ ஜனமே, உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு ஆறுதலின் செய்தியாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தி நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே நாம் வாசிப்போமேயானால் யோவான் சுவிசேஷத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்க முடியும். 20ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணிய, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதை 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அவளை நோக்கி சொன்ன காரியத்தை, ஆறுதல் படுத்திய காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக அவர் செய்த காரியங்களிலே நாம் பார்க்கும்போது, அவர் நமக்கு ஆறுதல் மட்டுமல்ல, சகல அதிகாரத்தையும் அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்தும் நாம் இங்கே தியானிக்க முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதிகாரங்களை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நாம் அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, மார்க் 16ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். இந்த நற்செய்தியை நாம் உன்னத பணியாக ஏற்றுக்கொண்டு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ரட்சிப்பின் செய்தி. எனக்கு அருமையானவர்களே, மார்க் 16:16 வாசிக்கும் போது, விசுவாசமுள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனமோ அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று பார்க்கிறோம். இந்த நற்செய்தி, இந்த உயிர்த்தெழுதல் நாளை குறித்து நாம் அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றும் ஜனங்கள் அறியாத இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இது ரட்சிப்பின் செய்தி. இந்த செய்தியை நாம் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம விதித்த கடமையாக காணப்படுகிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இது கடமையாக ஏற்றுக்கொண்டு அதை உலகமெங்கும் சென்று
சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று கூடி நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவ ஆவியை நமக்கு தரும்படியாக, நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவைகள் மூலமாக நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை செய்ய ஆவியான ஒரு தாசை கிடைக்கும் என்பதை குறித்து பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷத்திலே இவ்விதமாக 20ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிக்கும் போது, இங்கே எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகளை அவர்கள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். பாவம் மன்னிப்பின் செய்தியை எனக்கு அறிஞர்களே நாம் அறிவிக்க வேண்டியது உலகத்துக்கு அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாதபடி இங்கு பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவசித்தாய், காணாதிருந்தும் விசுவசிக்கிறவன் பாக்கியவான் என்றார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இது விசுவாசத்தின் செய்தி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் அதிகமாய் கடந்து சென்று ஆசீர்வாத நன்மைகளை பெற்று அவருடைய செய்தியை நாம் கொண்டு போக முடியும். அது மட்டுமில்லாதபடி கடைசியாக பார்க்கும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20 இயேசு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைய தினத்திலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடக்கூடிய நாம் இவ்வசனங்கள் மூலமாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து 5 பாகங்களை நாம் பார்த்தோம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், நம்மை நீதிமானாக்கப்பட, நமக்கு பரிந்து பேச, பயத்தை நீக்க, மீட்கும்படியாகும். அது மட்டும் இல்லாதபடி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் செய்தி ஆறுதலின் செய்தி, சகல அதிகாரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி, உன்னத பணிக்காக அழைக்கப்படுகிற செய்தி, ரட்சிப்பின் செய்தி, பரிசுத்த ஆவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகும், பாவம் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய செய்தியாகும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். உலகம் முடிவு பரியந்தம் அவருடைய பிரசனத்தினால் இச்செய்தியை எடுத்து போக வேண்டும் என்று நமக்கு படிப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.